வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகையினை தியாக பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். இதேபோல் கடற்கரையில் நடைபெற்ற தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றார்கள். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் செல்வது, அதை இந்த பக்ரீத் பண்டிகையினையொட்டி தான் நிறைவேற்றப்படுகின்றது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்றது. புதுச்சேரியில் கடற்கரை, குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழைத்தோங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இதனிடையே பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். سمع الله لمن حمده الله أكبر ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்து வாலிபர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சார்ந்தவர் கந்தன், கூலி தொழிலாளி. இவரது மகன் அவினாஷ், வயது 20. இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின. இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடை, ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கஞ்சா விற்கப்படும் என தெரிந்தால் அங்கு பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேட்டி. புதுச்சேரி NCC தலைமையகம் சார்பில் ஆண்டுதோறும் கடற்படை பிரிவு மாணவர்களின் கடல் சாகச பயணம் நடைபெறும். இந்த ஆண்டு சமுத்ரா சக்தி என்ற பெயரில் பாய்மர படகில் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கடல் சாகச பயண துவக்க விழா கடந்த 7ஆம் தேதி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் துவங்கியது. இந்த சாகச பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகள், 2 இணை NCC அதிகாரிகள், 11 கடற்படை பிரிவு ஊழியர்கள் மற்றும் 35 மாணவர்கள், 25 மாணவிகள் கலந்து கொண்டு 302 கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் மேற்கொண்டனர். இக்குழுவினர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் தொடங்கி கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்று மீண்டும் அதே வழியில் இன்று காலை புதுச்சேரி தேங்காய்திட்டு கடற்கரைக்கு வந்தடைந்தனர். அவர்களை கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து வரவேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கடல் சீற்றத்துக்கு மத்தியில் மிகுந்த துணிச்சலோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், புதுச்சேரியில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த இடங்களில் குடியிருப்புகளுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் மதுக்கடைகளை தடை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும். போதைப்பொருள் என்பதில் மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. போதைப்பொருளை மதுவிலிருந்து தனியாக எடுக்க வேண்டும். முதலில் போதைப்பொருளை முற்றிலுமாக ஒழிப்போம். அதேபோல் குடிமக்கள் வாழும் பகுதியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 3 மாதங்களில் கஞ்சாவை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்த பகுதிகளில் போதைப் பொருட்கள் கஞ்சா விற்கப்படுகிறது என்று என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். உடனே அந்த பகுதியின் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கஞ்சா விற்பனை குறைந்து வருவதை பொதுமக்கள் வாயிலாக அறிந்து கொண்டுள்ளேன்.
முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்ற யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டுள்ளேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்தார். Honorable Lieutenant Governor of Puducherry. கடற்கரையில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் அள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் குப்பைகளை நாம் உரிய இடத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வகிப்பது குப்பைகளை நாம் எப்படி முறையாக வெளியேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் இருந்துதான் துவங்குகிறது. ஸ்வச் பாரத் என்கின்ற பாரத பிரதமருடைய மகத்தான திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி எறிகின்ற மனப்போக்கு மாற வேண்டும். அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளை, மன வளர்ச்சியற்ற குழந்தைகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்வதிலும் என்சிசி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மரங்களை நடுவதில் இப்படி சின்னஞ்சிறு வயதில் நல்லுணர்வுகளை மனதிலே விதைப்பது மட்டும்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்க இயலும். அந்த வகையில் இந்த கடற்பயணம் மகத்தான வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாதுங்க. ஆனால் நகரில் கிராமப்பகுதியெல்லாம் குடியிருப்புகள் மத்தியில் ரெஸ்டோ பார் இருக்கு. இது குறித்து ஆளுநர் கட்சி அமைச்சரே உங்களுக்கு புகார் தெரிவிக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறது? பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளும். புதுச்சேரியில் மின்கம்பம் விழுந்து பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரைச் சேர்ந்தவர் கந்தன். இவரது மகன் 24 வயதான அவினாஷ். இவர் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாலையில் ஓரம் இருந்த மின்கம்பம் எதிர்பாராமல் தலையில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனை அடுத்து அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். மேலும் சேர்க்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவர் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தார். உயிரிழந்த அவினாஷின் கண்கள் தானம் செய்யப்பட்ட நிலையில் மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் இளைஞர்களின் உறவினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் முதல் கட்டமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 50,000 நிதியும் அரசு சார்பில் வழங்கப்படும். ஈமசடங்கு நிதியும் உடனடியாக வழங்கப்பட்டது. மேற்கு வங்கம் மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் அருகே நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பல பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தற்போது பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரங்கல் செய்தியில் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நடந்த பயங்கர ரயில் விபத்து குறித்து கேள்விப்பட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் விழுப்புரம் மாவட்டம் கீழ் அண்ணா வீதி கிளையின் சார்பாக தியாக திருநாள் தொழுகை விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சகோதரர் லப்பை இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டு பெருநாள் உரையாற்றினார்கள். சிறப்பு தொழுகைக்கு பின்னர் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கீழ்கண்டவாறு சகோதரர் லப்பை இப்ராஹிம் பேசினார். இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் தான் இந்த பெருநாளின் பல்வேறு நிகழ்வுகளிலும் ஹஜ் பிரயாணத்திலும் பிரதிபலிக்கிறது. எனவே நபி இப்ராஹிம் அவர்களை போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு உறுதியேற்க வேண்டும். இப்பெருநாளின் ஒரு அங்கமாக குர்பானி பிராணியின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுறுகின்றனர் என்று பேசினார். நபி இப்ராஹிம் ஒரு அழகிய முன்மாதிரி எனும் வடிவில்
இப்ராஹிம் நபி அவர்களின் கொள்கை உறுதியையும் சேவை மனப்பான்மையையும் அனைத்து இஸ்லாமியர்களும் பின்பற்றும் வகையில் 10 மாத தொடர் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் சார்பாக முடிவெடுத்துள்ளதாகவும் கூறினார். திடல் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் கலந்து கொண்டனர். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு பெரும்பாலான மக்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மக்கள் கலந்து சென்ற பிறகு திடலில் அழகிய முறையில் ஜமாஅத்தின் தன்னார்வலர்களால் சுத்தம் செய்யப்பட்டது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் RCSC and ஸ்டேட் போர்ட் 10th and +2 அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் and tutorial. வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235702. ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,00,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இஸ்லாமியர் அதிக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் திறந்தவெளி சிறப்பு தொழுகை. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு. உலகம் முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய புனித பண்டிகைகளில் ஒன்றாக இது உள்ளது. பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி தியாகத்தை போற்றும் விதமாக இந்த நாளை தியாக திருநாளாகவும், இஸ்லாமியர்களின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இந்த ஈகை பெருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள ஜிம்பா மஸ்ஜித், சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மசூதி, காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி வாசல் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பள்ளி வாசல்களில் இன்று காலை 6:30 மணி முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அதேவேளையில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் நடந்த திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடனும் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். தொழுகை நடைபெறும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டுள்ளனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده. الله أكبر، الله أكبر.
الله أكبر ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك وزدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை கடலூர் ஆரம்பம் முதல் உப்பனாறு வாய்க்கால் பாலம் வரை சாலையை அகலப்படுத்தி சீரமைக்க 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பணி இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் அவர்களுடன் நேற்று காலை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அகலப்படுத்தி சீரமைக்கும் சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார். அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார். சாலை தரமாக உள்ளது. மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையை தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் அன்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். உடன் திமுக கழக சகோதரர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்திலிருந்து 6.2 டன் சந்தனக்கட்டைகளை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என புதுச்சேரி மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதை புதுச்சேரி மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் பீகார் மற்றும் குஜராத் மாநிலத்தில் அதிக அளவில் நடைபெற்றுள்ளது. நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற்ற மாணவர் சேர்க்கை மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தது. ஆனால் தற்போது நீட் தேர்வு வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக உள்ளது. கையூட்டு கொடுத்து மருத்துவ இடங்களை பெறுகின்றனர். நீட் தேர்வில் நாட்டில் பல உயிர்களை நாம் இழந்துள்ளோம். நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென நாராயணசாமி வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்புக்கான உண்மை நிலை இதுவரை கண்டறியப்படவில்லை. விஷவாயு விவகாரத்தில் நிரந்தர தீர்வை இந்த அரசு இதுவரை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய நாராயணசாமி, புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமான இடத்திலிருந்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தமிழக வனத்துறை பறிமுதல் செய்துள்ளனர். எந்தவித அனுமதியும் இல்லாமல் அந்த தொழிற்சாலை இயங்கி வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் இல்லை. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். சந்தனக்கட்டைகள் விவகாரத்தில் தெளிவான அறிக்கையை புதுச்சேரி அரசு மத்தியில் சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், ரெஸ்டோ பார்கள் மூலம் புதுச்சேரியில் கலாச்சாரம் சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளது. மக்கள் நிம்மதியை இழந்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி நிறுவனங்கள், கோவில்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.